السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொருளில் அபிவிருத்தி வேண்டுமா, ரிஸ்கில் அபிவிருத்தி வேண்டுமா, செல்வம் பெருக வேண்டுமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறக்கூடிய வழி என்ன? இஸ்லாம் அதற்காக கூறி காட்டிருக்கக்கூடிய வழி என்ன என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது, இபாதத்தை அதிகப்படுத்த வேண்டும். இபாதத்தை அதிகப்படுத்தணும் என்று சொன்னால் அல்லாஹ் பொருளில் அபிவிருத்தியை கொடுக்கின்றான், ரிஸ்கில் அபிவிருத்தியை நமக்கு தருகின்றான், செல்வத்தை பெருக்க செய்கின்றான் என்பதாக இஸ்லாம் அழகாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இபாதத்தை அதிகம் செய்வதால் அல்லாஹ் நமக்கு அதிகமான ரிஸ்கை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதாவது சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை நாம் தொழுது வருகின்ற பொழுது அதற்கு விசேஷமாக வல்ல ரஹ்மான் நமக்கு ரிஸ்கை அதிகப்படுத்தக்கூடியவனாக, நமது வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தக்கூடியவனாக வல்ல ரஹ்மான் இருந்து கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். லுகா தொழுகை இருக்கின்றது. லுகா தொழுகையை தொழுவது, மஹரிபுக்கு பிறகு சூரா வாக்கியாவை ஓதுவது, இதெல்லாம் நமக்கு ரிஸ்கை அதிகப்படுத்துகின்றது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். லுகா தொழுவதின் மூலமாக வல்ல ரஹ்மான் நமக்கு ரிஸ்கை அதிகப்படுத்துகின்றார். மஹரிபுக்கு பிறகு சூரா வாக்கியாவை தினமும் ஓதுவதின் மூலமாக வல்ல ரஹ்மான் நமக்கு ரிஸ்கை கொடுக்கின்றான் என்பதாக, ரிஸ்கை அதிகப்படுத்துகின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அன்புக்கினியவர்களை சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக நாம் பார்க்கலாம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களது காலத்தில் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது பெரும் செல்வந்தராகவும் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கின்றார்கள், சக்கராத்துடைய வேளையில் இருக்கின்றார்கள். அன்புக்கினியவர்களே, குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபில் காரியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சஹாபி சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கின்ற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவரிடத்தில் கேட்கின்றார்கள், என்னிடம் ஏதாவது முறையிடுகின்றீர்களா, என்னிடம் ஏதாவது கேட்கின்றீர்களா என்பதாக கேட்ட பொழுது உடனே அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் வல்ல ரஹ்மானான், என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் வல்ல ரஹ்மானான் என்பதாக சொன்னார்கள். அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கேட்டார்கள், ஏதாவது என்னிடம் வேண்டுமா என்பதாக கேட்டார்கள். அல்லாஹ்வின் ரஹமத்து எனக்கு வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்து எனக்கு வேண்டும், எனக்கு தேவை என்பதாக சொன்னார்கள். அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கேட்டார்கள், உங்களது பெண் பிள்ளைகளுக்காக ஏதாவது நான் கொடுக்கவா, நான் தரவா என கேட்ட பொழுது அன்புக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், என் பெண் பிள்ளைகளுக்கு ஏழ்மை வந்துவிடும் என்பதாக கவலைப்படுகின்றீர்களா? என் பெண் பிள்ளைகளுக்கு ஏழ்மை வந்துவிடும் என்பதாக எண்ணி கவலைப்படுகின்றீர்களா? என் பெண் பிள்ளைகளுக்கு வறுமை வராது. ஏனென்று சொன்னால், நான் ஒவ்வொரு நாளும் சூரா வாக்கியாவை இரவிலே ஓதி வாருங்கள் என்பதாக கூறி காட்டியிருக்கின்றேன். அவர்கள் அதை செய்து வருகின்றார்கள். அல்லாஹ் அவர்களை ஏழ்மைப்படுத்த மாட்டான், அல்லாஹ் அவர்களுக்கு வறுமையை கொடுத்து விட மாட்டான். எனவே அவர்களுக்கு உங்களது உதவி வேண்டியதல்ல என்பதாக சொன்னார்கள். அன்புக்கினியவர்கள் பின்னால் வரக்கூடிய சஹாபா பெருமக்கள் அவர்களது வாழ்க்கையை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது
அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் பெண் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகமாக கொடுத்திருந்தான். அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை அதிகமாக கொடுத்திருந்தான். யாரிடமும் ஒரு நாளும் கையேந்தவில்லை என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த அளவுக்கு வல்லர் ரஹ்மான் அந்த சூரா வாக்கியாவை ஓதுவதன் மூலமாக, அவருடைய இரவு நேரத்தில் அந்த சூறாவை ஓதி வருவதன் மூலமாக வல்லர் ரஹ்மான் அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தான். அவர்களது ரிஸ்கில் அபிவிருத்தியை ஏற்படுத்தியிருந்தான் என்பதாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்கினியவர்களே, வாழ்நாளில் அதிகமான நல்ல அமல்களை செய்து இதுபோன்று சின்ன அமலாக இருந்தாலும் வல்லர் ரஹ்மான் அதற்கு பெரிய உதவிகளை நமக்கு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். லுஹா தொழுவது, சூரா வாக்கியாவை ஓதுவது, இன்னும் பிற சின்ன சின்ன அமல்களை நாம் செய்வதன் மூலமாக கூட வல்லர் ரஹ்மான் மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடியவனாக, நமது வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட அமல்களை நமது வாழ்க்கையில் கடைபிடித்து வரக்கூடியவர்களாக ஆக வேண்டும். லுஹா தொழுக 2 ரக்காத்து தொழுதால் கூட போதும், 2 ரக்காத்து தொழுதால் கூட போதும். அதற்கு வல்லர் ரஹ்மான் நமக்கு ரிஸ்கை அதிகப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். வளமையாக சூரா வாக்கியாவை ஓதி வருவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கையும் வல்லர் ரஹ்மான் கொடுத்தரல வேண்டும் நம்மவர்களுக்கு. காரணம், அதிலே ரிஸ்கை அபிவிருத்தியை நான் தருகின்றேன் என்பதாக வல்லர் ரஹ்மான் சொல்வதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட அமல்களை நமது வாழ்க்கையில் கடைபிடித்து வருவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்லர் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு